மூவி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து த பிகினிங்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 1991 மூவில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடானிக் சைல்டு வந்து அந்த உலகத்தில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை சுற்றி வந்து ஒரு நாயும் ஒரு அம்மா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பிகினிங்னு பார்க்கும்போது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அதோட பிகினிங் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு த என் ஜஸ்டிஃபைட் இட். லைக் வந்து ஒரு செடானிக் சைல்டு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலியை வந்து தேடி வந்து கரெக்டாக வந்து சேர்ற மாதிரி வந்து ஐ மீன் எண்டில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. அதோடு சேர்த்து லைக் வந்து ஹாரர் எலிமெண்ட் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் சேர்த்துருந்தாங்க. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இல்லைனா கூட கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் ஓவராலாக வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பிசிறு தட்டாமல் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. லைக் த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கீப்ஸ் இட் என்கேஜிங். லைக் கேரக்டரைசேஷன் ஃப்ரேமிங் எல்லாமே நல்லா இருக்குது. யாருமே வந்து ரொம்ப எஃபர்ட்டஸாக நடிச்சிருந்தாங்க. எங்கேயுமே வந்து பிசிறு தட்டில். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரியலி வீவ்ஸ் இட் டுகெதர். மேக்ஸ் இட் பெர்ஃபெக்ட் சென்ஸ். நெகட்டிவ் வந்து எனக்கு ஒன்னே தான் பிடிக்காம இருந்துச்சு. லைக் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து வில்லன் கிட்ட வந்து மங்காத்த ரெஃபரன்ஸ் ஒரே ஒரு வேர்டு வச்சிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்த மாதிரி. லைக் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஐ திங்க் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும். ஃப்ளோ எங்கேயுமே பிசிறு தட்டல. ஜென்ம நட்சத்திரம் உண்மையிலேயே நட்சத்திரம் ரொம்ப ஜொலிக்குன்னு தான் வந்தேன். ஜொலிக்கிறதுலேயே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் படம் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஒரு 2 ஹவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா யார் அந்த ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்னடா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது டீசரு. அது உண்டான விஷயத்த சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் வந்து இந்த சாத்தானங்கள்லாம் இருக்கா இல்லையா, யாரா இதை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் சில சிஜி ஒர்க்கு மட்டும் படத்துல இருந்து தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. என்னடா சிஜி ஒர்க்லாம் இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. படம் நல்ல கதையை வச்சு இன்னும் சிஜி ஒர்க் மட்டும் கேவலப்படுத்துறாங்கன்னு தான் நினச்சேன். மற்றபடி படம் சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். ஏன்னா காளி வெங்கட் ஆக்டிங் ஐயோ ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. நானே கண் கலங்கிட்டேன். அவர் வந்து அந்த ஒருத்தர் மேட்ரு ஒருத்தர் கொலை வந்துருவாங்க. அப்போ வந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வந்து ஆல்ட் ஆகி அங்கே ஒரு டைலாக் பேச இருப்பாங்க. ஒரு சீன் வரும். ஐயோ எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருந்தாரு. அந்த சீனை எனக்கே ஃபீல் ஆச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அது படத்துலேயே ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா அந்த சீன் மட்டும் தான். படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. சம்மந்தம் இல்லாத சூப்பராக முடிச்சாங்க. நல்லா இருக்கு படம். படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். நான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் ப்ரோக்ராமிங்கில். என்னோட ஃப்ரெண்ட் சஞ்சய் மாணிக்கம் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தில் 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டுமே சூப்பராக இருக்கும். ஒரு பாட்டு சின்மை பாடியிருக்காங்க, சஞ்சயும் பாடியிருக்காரு. இன்னொரு பாட்டு வந்து கருப்பு வெள்ளை அந்த பாட்டு பாடின சிங்கர் அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இதில் பாடியிருக்காரு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் படம். கடைசி வரல எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி போகும். ஃபேமிலியும் எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு அது ஒரு த்ரில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம். எதுவுமே ரொம்ப கோரியா ரொம்ப மோசமாக இருக்காது. கண்டிப்பாக ஃபேமிலி எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். படம் சூப்பர் ப்ரோ, சூப்பர். படத்தில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. ஆனால் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் போகும்போது நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இதை லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பண்ணது படம் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு ப்ரோ. மற்றபடி ஒன்று டிஃப்ரெண்ட்டு எதுவுமே இல்லை ப்ரோ. கொஞ்சம் லாஸ்ட்டாக எல்லா படத்துலையும் வர யூஸ்வல் தான். பில்டிங்குள்ளே மாட்டுறது, ஒவ்வொருத்தராக சாவறது, அதேமாதிரி ஆவரேஜாக இருந்தது. ஆக்டிங் லாஸ்ட் ஒரு வில்லன் ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் காளி வெங்கட் சார் அவர் நல்லா எப்பயே செமையாக பண்ணுவார். ஆனால் அதை பாதியிலே முடிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சிட்டாங்க அவரை. அப்புறம் முனிஷ்காந்த் சார் அந்தளவுக்கு காமெடி எடுபடலை. மற்றபடி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் தான் ப்ரோ தூக்கி நிறுத்திட்டாங்க. அவங்க பிடிச்சது தான். அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்து ஸ்க்ரீன் பிளே ப்ரோ, கிராஃபிக்ஸ், இது ரெண்டுமே நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவ். இதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக படம், செம்ம ஸ்டோரி. ஆனால் கரெக்டாக கொண்டு போகல ப்ரோ. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. ஆனால் கிளைமேக்ஸ் முடிக்கும் போது செம்மையாக இருந்தது. அது சூப்பர். நைஸ் மூவி சார். நல்லா இருக்கு. சாரி, மேக்கிங் பிடிச்சிருந்தது. மற்றபடி ஆர்ஆர் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீரெக்கார்டிங் ஆர்ஆர் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படத்துடைய கண்டென்ட் புதுசாக இருந்துச்சு. எல்லாமே தமிழ், மற்றபடி அந்த இன்னொரு பையன், அது 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டோட்டலி ஓகே. பாசிட்டிவ் வந்து இதான் எடுத்துக்கிட்ட லைன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரே பிளேஸ் தான், ஒரே இடத்துல நடக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ப்ளஸ்ஸு, அதுவே மைனஸ்.